சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். கருத்து கணிப்பாளர் திரு ஜேவிசி ஸ்ரீராம் அவர்களுடன் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். தமிழக அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக ஆரம்பித்து விட்டது, சூடுபிடித்து விட்டதுன்னு சொல்லலாம். என்டிஏ கூட்டணியில் தமிழ்நாட்டின் தலைவராக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் யாருக்கு என்னென்ன தொகுதிகள் அப்படிங்கிறத இன்று அறிவித்திருக்கிறார். அதன்படி வந்திருக்கிறது பாஜகவுக்கு 27 தொகுதிகள், அதனுடைய விவரம் எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறதும், பாமகவுக்கு 18 தொகுதிகள், அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 5 தொகுதிகள், அது தாமரை சின்னத்தில் போட்டியிடுறது அப்படிங்கிறதையும் மற்ற கட்சிகளுக்கு உள்ளதையும் அவர் அறிவிச்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இப்போ பாஜக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 27 தொகுதிகள். இந்த தொகுதிகள் எல்லாம் எவ்வளவு தூரம் வெற்றி வாய்ப்பு இருக்கு, என்ன மாதிரியான ஒரு ஃபைட் அங்க நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசிடலாம். அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் 13 இடங்கள் கொடுத்துருக்காங்க. தென் மாவட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சி நல்ல வளர்ச்சி அடைஞ்சதை நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா மதுரையில் 2வது இடத்துக்கு வந்தாங்க பாஜக 2024 பாராளுமன்ற தேர்தலில். அதே மாதிரி உங்களுக்கு திருநெல்வேலியில் பார்த்தோன்னா 2வது இடத்துக்கு வந்தாங்க. கன்னியாகுமரி எப்போதுமே அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதி இடம். ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அந்த பலாப்பழ சின்னத்தில் நிற்க வச்சு 2வது இடத்துக்கு வந்தாங்க. அதனால் எதிர்பார்த்த இடத்துல சவுத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 13 தொகுதிகள், அதுலேயும் சில நல்ல தொகுதிகளும் கொடுத்துருக்காங்க. மதுரை தெற்கு, சாத்தூர், இதெல்லாம் வாசுதேவநல்லூர், ராதாபுரம், இதெல்லாம் நல்ல தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. இப்போ கொங்குல நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 சீட் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைப்போம் நம்ம. ஆனால் 7மே அருமையான சீட் கொடுத்துருக்காங்க. இப்போ தளி கொங்குல தான் வரும். மோடக்குறிச்சி, உதகமண்டலம், அவினாசி, திருப்பூர் தெற்கு, கோவை வடக்கு, ராசிபுரம், இந்த 7மே உங்களுக்கு நல்லா பிளான் பண்ணாங்கன்னா, நல்ல கேண்டிடேட் நிற்க வச்சாங்கன்னா 7மே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய மண்டலமாக பார்க்குறேன். இது எந்த அடிப்படையில் சொல்றீங்க? 7மே இப்போ இது இப்போ கோவை தெற்குல இருந்த வானதி இப்போ கோவை வடக்குக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இதெல்லாமே நான் சொல்றது எல்லாமே 2-3 காரணங்களை வச்சு சொல்றேன். ஒன்று, 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வாங்கிய வாக்குகளும் அதிமுக வாங்கிய வாக்குகளும் கூட்டினீங்கன்னா அதுவே திமுக வாங்கின வாக்குகளை விட அதிகமாக வாங்குவோம். அது ஒரு பேசிஸை வைப்போம். இப்போ சவுத்தில் தமிழகத்தில் தென் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தனியாகவே நன்றாக பர்ஃபார்ம் பண்ணது. தென் தமிழகத்தில் கொங்கு பொறுத்த மட்டும் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தா கம்ஃபர்டபுளாக 50% மேலே போகிறாங்க. இப்போ நான் சொன்ன தொகுதிகள் எல்லாமே 50% மேலே. இப்போ ராசிபுரமே எடுத்துக்கோங்க. ராசிபுரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் லீடு இருக்கும். ஓகே, ஸோ கோவை வடக்கில் பார்த்தீங்கன்னாலும் பிக் லீடு இருக்கும். இல்லை, இதுவே லாஜிக்கே இதுக்கு கரெக்டா எப்படி லாஜிக்? 2024 நீங்க சொல்றீங்க கணக்கு வச்சு, அது நாடாளுமன்ற தேர்தல் முதல்ல. அடுத்தது அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தாலே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அந்த நேரத்துல எப்படி வாக்களிச்சிருப்பாங்க? இது ஒரு தனி கூட்டணியா தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்துச்சு. பிரதமர் மோடியா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து. அதே மாதிரி அதிமுகவுக்கு விழுந்த வாக்குகள் எப்படி இருந்திருக்கும்? அவர் தேசிய கட்சிகளால எந்த பயனும் இல்லை, நாங்க தனிச்சு நிக்கிறோம் அப்படின்னாரு. அப்ப அந்த இடத்துல யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் அதிமுகவுக்கு போட்டிருப்பாங்க. அதாவது அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த 23% வாக்குகள் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது 1996 எனி டே ரெட்டையிலைக்கு தான் போடுறவன் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த ரெட்டையில ஓட்டு ரெட்டையிலைக்கு விழுது. அதிமுகவினுடைய நலன் விரும்பியே சில பேர் அண்ணாமலைக்கு போட்டிருக்கலாம், மோடிக்காக போட்டிருக்கலாம், திருப்பூர்ல பாஜக போட்டிருக்கலாம். ஆனா இது ரெண்டும் சேரும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது உங்களுக்கு 3% 4% மைனஸே பண்ணுங்க. நீங்க சொல்ற கணக்குக்கு நான் வரேன். மோடிக்காக விழுது, ஓகே, மோடிக்காக விழுது 3% 4%. எப்பவுமே அனைத்து மாநிலங்களுமே மக்களவை தேர்தல் நடக்கும் பொழுது மோடிக்காக ஒரு 3% 4% ஓட்டு வரும். மோடிக்காக இங்க நெகட்டிவ் ஓட்டும் இருக்கு, மோடிக்காக பாசிட்டிவ். மோடிக்காக விழாததும் அதிமுகவுக்கு இருந்திருக்கும். ஆமா, ஆனா அதிமுகவுக்கு விழுந்த ஓட்டு அப்படியே தான் அதிமுக விழுந்திருக்கும். மோடிக்காக விழுந்த ஓட்டு 3% எடுத்தீங்கன்னா கூட அந்த வாக்குகள்ல பாத்தீங்கன்னாலும் கொங்குல அதிகமா எடுக்கிறாங்க. அதே மாதிரி எங்க சர்வே நாங்க எடுத்துக்கிற சர்வே ரிசல்ட் நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணல. ஸோ அதனால இப்ப நான் வெளில சொல்றது எனக்கு ஏன்னா ஒரு பர்டிகுலர் டிவிக்காக நான் எடுத்தது. நான் வெளில சொல்ல முடியாது இப்ப. ஆனா எங்க சர்வே படியும் பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலங்கள்ல அதிகபட்சங்கள்ல தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்குது. ஓகே, அதே சமயத்தில் இந்த 7 இடங்கள்லையும் நல்ல அருமையான இடங்களை கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் எங்கே வரும்? இப்போ நான் டிசப்பாயின்மெண்ட் எங்கேன்னு சொல்கிறேன். டிசப்பாயின்மெண்ட் வரக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை. ஏன்னா சென்னையில் உங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. டி நகரில்
சான்ஸ் இருக்கா, இல்லைனா வந்து விருகம்பாக்கம்ல வாய்ப்பு இருக்கா, இல்லைனா மயிலாப்பூர்ல வாய்ப்பு இருக்கா, இல்லை வேளச்சேரியில் வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரி நிறையா பேச்சுகள் இருந்தது. ஏன்னா ஆப்வியஸ்லி நிறையா பர்சன்டேஜ் வாங்கினாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் மயிலாப்பூரும் ஆவடி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க கேடிசிசியில். அப்படிங்கிறது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் விஷயம். இல்லை இதில் கேண்டிடேட் கேட்குறத பொறுத்தும் இந்த தொகுதிகள் மாறி இருக்கா? இப்போ தமிழிசை அவர்கள் ஒரு தகவல் தான், தமிழிசை அவர்கள் விருகம்பாக்கத்தை விட மயிலாப்பூர் அவங்க கேட்டாங்க. அதை பொறுத்த இது மாதிரி ஒரு தகவல் தான் நான் சொல்றேன். எல்லாமே அவங்க ராதாபுரத்துக்கு அமிச்சாங்கன்னா அவங்க அப்பா வந்து சாத்தாங்குளத்துல வந்து ஜெயிச்சாரு. ஒருவேளை தமிழிசை சவுந்தரராஜன் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனே வந்து மயிலாப்பூரா ராதாபுரமா யாருக்கு தெரியும்? இல்ல இப்படி கேக்குறத பொறுத்து ஏதாவது தொகுதிகள் அலாட் பண்ணப்பட்டிருக்கான்னு கேக்குறேன். அப்படி இருக்க கூடாது. அரசியல்ல வந்து இந்த கேண்டிடேட்டை நான் அகாமடேட் பண்ணணும், அதுக்காக அந்த சீட் வேணும் அப்படின்னு ஒரு கூட்டணி கட்சி போச்சுன்னா அது கரெக்ட் கிடையாது. ஓகே, அதாவது எங்களுடைய பலம் இந்த தொகுதியில் அதிகமா இருக்கு. ஓகே, எங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்ட் ஷோஸ் தட் எங்களுக்கு பலம் இருக்கு. அதே சமயத்தில் நம்ம கள ஆய்வு எடுக்கிறோம், சர்வே எடுக்கிறோம், அந்த சர்வேல வந்து நமக்கு வந்து அதிகபட்சமா வாக்கு வர மாதிரி இருக்கு. அப்படிதான் நீங்க ஓட்டு ஒரு சீட்டு கேட்கணுமே தவிர இந்த ஒரு பர்டிகுலர் தலைவரை நான் அகாமடேட் பண்ணணுங்கிறதுக்காக நீங்க சீட்டு கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா அது வந்து என்ன இவங்களே கேட்டுக்கலாம். என்னோட கண்ணோட்டத்துல நான் சொல்றேன், என்னோட கண்ணோட்டத்துல அது தப்பான அரசியல்னு சொல்றேன். இல்ல மயிலாப்பூர்ல பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்ப அங்க வந்து கேட்கலாம், அந்த மாதிரி இருக்குதான்னு கேக்குறேன். இல்லைங்க, அதாவது டி நகர்ல வந்து அதிமுகவும் பாஜகவையும் கூட்டினீங்கன்னா 50% மேல போகும். மயிலாப்பூர்ல பிஜேபியும் அதிமுகவையும் கூட்டினீங்கன்னா திமுகவும் ஸ்டில் லீடிங்ல இருக்காங்க 2%. அதே மாதிரி ஏதாவது மயிலாப்பூர்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா விஜய் ஓட்டை பிரிக்கிறாரு. விஜய் யாரோட ஓட்டை பிரிக்கிறாருன்னு சொல்ல முடியாது. சென்னையில விஜய் வந்து திமுகவோட ஓட்டை தான் பிரிக்கிறாருன்னு சொல்ல முடியாது. இப்ப நான் வந்து மற்ற கிராமப்புறங்களுக்கு போனேன்னா அங்க நான் சொல்ல முடியும் விஜய் வந்து நாகப்பட்டினத்தை எடுத்துக்கோங்களேன். இப்போ நாகப்பட்டினத்துக்கு நான் இதெல்லாம் பப்ளிக்காக வந்திருக்கு. நாகப்பட்டினத்தில் மீனவர்கள்கிட்ட போய் கேட்கும் பொழுது நாங்கள் திமுகவுக்கு போட்டோம், இந்த வாட்டி தாவேக்காக போடுறோம்பாங்க. ஆனால் மயிலாப்பூரில் அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு போட்டிருக்கிறவங்களே பிராமணர்களே விஜய்க்கு போடலாம். மகளிர் என்ன ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சிக்கல் கேடிசிசி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெல்டாவில் 4 கொடுத்துருக்காங்க. என்னென்ன தொகுதிகள் வருது இதுல? அதுல வந்து தஞ்சாவூர், திருவாரூர் இதெல்லாம் வந்து கஷ்டமான தொகுதி தான் பார்க்குறேன். தஞ்சாவூர் கொடுத்துருக்காங்க, திருவாரூர் கொடுத்துருக்காங்க, கந்தர்வக்கோட்டை கொடுத்துருக்காங்க, புதுக்கோட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இருக்கும் சவுத் ஓகே, கொங்கு ஓகே. மற்றபடி வந்து ஐ வுட் நாட் பி வித். சரி, இப்போ தனியாக நான் ஒவ்வொன்றா தொகுதி சொல்கிறேன், அதில் நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம். மயிலாப்பூர் இதில் என்ன பாசிபிலிட்டியில் பாஜகவுக்கு இருக்கு? மும்முனை போட்டியில் எப்படி வேணா போகலாம். ஏன்னா என்னுடைய 100 சீட்டு ட்ராக்கர் நான் அமைச்சிருந்தேன். நான் டிசம்பர் மாதம் அனுப்பும்போது நான் மயிலாப்பூரில் வந்து விஜய்க்கு தான் கொடுத்துருந்தேன். ஆனால் அப்பைக்கும் இப்போக்கும் விஜயோட மொமெண்டம் கம்மியாகுது. அந்த மொமெண்டம் கம்மியாகிறது திமுகவுக்கு போடுதா? ஏன்னா விஜயோட மொமெண்டம் கம்மியாகும் போது உங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் விஜய்க்கு எங்கேருந்து ஓட்டு வந்தது, அங்கேயே திரும்பி போகுதா இல்ல அது வேற இடத்துக்கு போகுதா? நான் என்ன சொல்ல வரேன்னா ப்ராபபிலி அவர் வந்து திமுக கிட்ட இருந்து ஓட்டு எடுத்திருப்பாரு. அது திமுகவுக்கு போகாம ஆன்டி இன்கம்பன்சிக்கு அதிமுக பாஜகவுக்கு போகலாம், ஆர் அதர்வைஸ் திமுகவுக்கே போகலாம். இது வந்து நம்ம எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இப்போ இங்க சாம்பிள் சைஸ் வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் எடுக்க போறது இல்லை, 3000 தான் எடுக்க போறோம். அந்த விஷயத்தை நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. இப்போ பிராமின் ஓட்டு கூட முன்னாடி விஜய்க்கு போற மாதிரி இருந்திருக்கு. இப்போ திரும்ப அது விஜய்ல இருந்து வருதா இல்ல அங்கேயே போகுதா அப்படிங்கறதே தெரியாது. क्वेश्चन மார்க், $1 மில்லியன் क्वेश्चन. தடியில யார் கேண்டிடேட்னு பொறுத்து இருக்கு. மோடக்குறிச்சி அதே யார் கேண்டிடேட்னு பொறுத்து இருக்கு. ஏன்னா கண்டிப்பா டாக்டர் சரஸ்வதி நிற்க மாட்டாங்க. உதகமண்டலத்துல போன வாட்டியே வாய்ப்பு இருந்தது. சிட்டிக்குள்ள வரும்போது டவுனுக்குள்ள வரும்போது தான் பாரதிய ஜனதா கட்சி 5000 வாக்குலாம் தோத்தாங்க. இந்த வாட்டி அதிகமான வாய்ப்பு இருக்கு. அவினாசியில் வாய்ப்பு இருக்கு. அவினாசியில் ப்ராபப்ளி எல்முருகன் நிற்பார், அவினாசியோ ராசிபுரத்தையும் நிற்பார் அவர். திருப்பூர் தெற்கு வாய்ப்பு இருக்கு, கோவை வடக்கு வாய்ப்பு இருக்கு, கந்தர்வக்கோட்டை கம்யூனிஸ்ட் நிற்பாங்க. கம்யூனிஸ்ட் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அதை எடுக்கிறதுக்கு ஒரு கேண்டிடேட் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இருக்கு. புதுக்கோட்டை எனக்கு தெரியல மேடம். ஏன்னா புதுக்கோட்டையில் வந்து உங்களுக்கு வந்து கேண்டிடேட் திமுக 2 நல்ல கேண்டிடேட் இருக்காங்க. திருப்பத்தூர் வாய்ப்பே கிடையாது. ஓகே, மதுரை தெற்கு நல்ல வாய்ப்பு இருக்கு, சாத்தூர் வாய்ப்பு இருக்கு, திருச்செந்தூர் வாய்ப்பே கிடையாது, வாசுதேவநல்லூர் நல்ல வாய்ப்பு இருக்கு, ராதாபுரத்தில் வாய்ப்பு இருக்கு, யார் நிற்கிறாங்கன்னு பொறுத்து இருக்கு, நாகர்கோவில் யார் நிற்கிறாங்கன்னு பொறுத்து இருக்கு, விலவங்கோடு ரொம்ப கம்மி சான்ஸ், ஆவடியில் யார் நிற்கிறாங்கன்னு பொறுத்து இருக்கு. ஏன்னா ஆவடியில் நான் ஒன்று சொல்கிறேன், முத்ரா லோன் அதிகமாக என்னை பயனளித்தவங்க, ஏன்னா தமிழ்நாட்டில் தான் முத்ரா லோன் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்குது, அதில் அதிகமாக பயனளித்தவங்க ஆவடியில் இருக்காங்க. ஆனால் அதை போய் ஆக்டிவேட் பண்ணுற அளவுக்கு ஒரு கேண்டிடேட் வேணும்.
இன்னொன்னு அது ரிசோர்ஸ்ஃபுல் கேண்டிடேட். மினிஸ்டரோட தொகுதி தானே இது. ஆமா, நாசர் மேல பெரிய வந்து நாசர் தூக்கி போடுற ஒருத்தனே. இது எல்லாத்துலயும் இருந்தா கூட சின்ன சின்ன ஆன்டி இன்கம் இருந்தா கூட அதாவது என்னன்னா அங்க வந்து லேக் எல்லாம் பண்ணவர் வந்து மாஃபாய் பாண்டியராஜன். அந்த லேக்கை பார்க்கறதுக்கு மற்ற மாநிலங்கள்ல தான் வந்திருக்காங்க, எப்படி பியூட்டிஃபிகேஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவர் மேல பயங்கரமான அதிருப்தி இருக்கு நாசர் மேல. நாசரை எதிர்கொள்ற அளவுக்கு ஒரு கேண்டிடேட் வேணும். சரி, அந்த கேண்டிடேட்டுக்கு நீங்க சொல்ற மாதிரி மாஃபா அங்க பண்ணிருக்காருன்னா அதிமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிற அளவுக்கு ஒரு பாஜக ஒரு கேண்டிடேட் வேணும். அதாவது என்ன மாதிரியான கேண்டிடேட்னா, ஓகே ஒரு 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 இமேஜ் அதாவது ஒரு ஆல் ஓவர் சென்னைக்கு ஒரு விஷன் கொடுக்குற மாதிரி ஒரு யங் ஃபேஸ் வந்தாருன்னா வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து திருவண்ணாமலை வாய்ப்பே கிடையாது. தஞ்சாவூர் திருவாரூர்லாம் லாங் ஷாட், வெரி லாங் ஷாட். அறந்தாங்கியில் திருநாவுக்கரசோட பையன் நிற்பார், அவர் நின்னார்னா கஷ்டம். மானாமதுரையில் ரியலி அவுட் சைட் சான்ஸ் இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து அங்கே போய் பயணித்தேன். அங்கே வந்து சிட்டிங் எம்எல்ஏ வந்து டிஎம்கே எம்எல்ஏ மேலே பயங்கரமான அதிருப்தி இருக்குது. ஓகே, அங்கே வந்து நிறைய விஷயங்கள் குளறுபடியாக இருக்குது. அதனால் நல்ல கேண்டிடேட் போட்டு நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பித்தார்னா மானாமதுரையில் வாய்ப்பு இருக்குது. ராமநாதபுரம் எப்போதுமே கஷ்டம். குளச்சல் பத்மநாபபுரமும் எனக்கு தெரியாதுங்க அவ்வளோவா. ஏன்னா விஜய் வந்து எந்த அளவுக்கு பிரிக்க போகிறான்னு தெரில. ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் விஜயால் ஆர்சி கிறிஸ்டின் சிஎஸ்ஐ கிறிஸ்டியனோட ஓட்டை பிரிக்க முடியல. அவரால் வந்து அந்த கன்வெர்டட் எஸ்சி கிறிஸ்டின்ஸுக்கு பிரிக்கிறார் ஈஸியாக. இவங்க என்ன பாஸ்டர் சொல்கிறபடி கேட்பாங்க. பாஸ்டர்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக, நான் பாஸ்டரோடலாம் பேசினேன், அவங்க வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க இல்லை. அதனால தான் தூத்துக்குடியில் எடுக்கிற ஓட்டு விஜய் கன்னியாகுமரியில் எடுக்க முடியல. இன்ஃபேக்ட் அது நடக்கலைன்னா எங்களுக்கு கஷ்டம். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ராசிபுரத்தில் வெரி குட் சான்ஸ். ஸோ நான் இருக்கிறது அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். சரி, இந்த 27லையும் வெறும் பாஜகவோட ரேஷியோ வின்னிங் ரேஷியோ அதிகமா இருக்குதா, இல்ல அதிமுகவுடைய சப்போர்ட்னால வரக்கூடியதா இருக்குதா? வந்து கொங்குல பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக ரெண்டு பேரும் சேரும்பொழுது அது ஒரு ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித், பயங்கர ஃபோர்ஸ் மல்டிப்ளையர். சவுத்தில் வந்து பல இடங்களில் அதிமுக தானாகவே பண்ண முடியும், அமமுகவோட ஆதரவும் அவங்களுக்கு இருக்கும்பொழுது. ஏன்னா இப்போ வாசுதேவநல்லூர் தென்காசி மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அமமுகவோட ஓட்டு அங்கே இருக்குது. ஓகே, ராதாபுரத்துலையும் பார்த்தீங்கன்னா நாங்குநேரி ராதாபுரம் ரெண்டு பேருக்குமே நாடார் ஓட்டு இருக்கும், முக்குளத்தூர் ஓட்டு இருக்குங்க. அங்கேயும் வந்து தினகரன் இந்த வில்லேஜ்லாம் போனீங்கன்னா வில்லேஜாக அந்த டிடிவியோட படம் போட்டு வச்சுருப்பாங்க போன வாட்டியை. ஸோ அங்கே வந்து அமமுக பாஜக அதிமுக மூணு பேரோடதுமே சேரும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்க தான் ஏற்கனவே பேசும்போது டிடிவிக்கு ஒண்ணுமே இல்ல மேடம் அப்படின்னீங்களே, சும்மா டிடிவிங்கிறீங்க அப்படின்னீங்க. டிடிவிக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறது, டிடிவி தனியா நின்னார்னா அவர் ஒண்ணுமே கிடையாது. அவர் ஒரு கூட்டணியில் வந்து சேரும் பொழுது அது அந்த அடிஷன் வரும் உங்களுக்கு. நானே உங்ககிட்ட சொன்னேன், 2-3 மாவட்டங்கள்ல அவருக்கு இருக்காங்க, மற்ற மாவட்டங்களில் கிடையாது. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து டெல்டாவில் சொல்லணும்ல, இதே சொன்னால் நான் டெல்டாலையும் சொல்லணும்ல, டெல்டாவில் இல்லைன்றல, இது திருவாரூரில் இருக்கணும்ல அவருக்கு, அதை நான் சொல்லலையே. ராதாபுரம் நாங்குநேரி மாதிரி இடத்துல அவரோட அடிஷன் வந்து ஹெல்ப் பண்ணும், அவரோட அடிஷன் ஹெல்ப் பண்ணும். ஓகே, மதுரை சவுத்துலலாம் அவரோட அடிஷனால பெருசாக ஹெல்ப் இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி ஏடிஎம்கே ரெண்டுமே வந்து ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் ஆகும். சரி, இப்போ இதில் நீங்கள் கொங்குல சொல்லும் போது வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறீங்க. இப்போ இதில் அண்ணாமலைங்கிற அந்த ஃபேக்டரை வந்து தவிர்த்துட்டே இப்போ களம் காணுதா பாஜக? இப்போ அங்கே அதுக்கானது என்னவா இருக்கு? எனக்கு ஒன்றும் தெரிஞ்சு ஒன்றும் கிடையாது. அவருக்கு நிற்கணும்னா எவ்வளோ இடம் இருக்குது, அவருக்கு நிற்கணும்னா அவர் வந்து மோடக்குறிச்சியில் நிற்கலாம், அவர் வந்து ஆசைப்பட்டார்னா கோவை வடக்கில் நிற்கலாம். ஸோ மோடக்குறிச்சிலாம் அவுட் அண்ட் அவுட் லாஸ்ட் டைம் ஏடிஎம் பிஜேபி ஜெயிச்ச தொகுதி, ஃபுல்லாக கொங்கு வேளாளர் கவுண்டர் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி, அதனால் ஓட்டு போட முடிவு பண்ணாங்கன்னா ஓட்டு போடுவாங்க. ஸோ அப்படிலாம் நான் சொல்ல இல்லை, நிற்கிறது அப்படிங்கிறத தாண்டி அந்த அதிருப்தி இருக்கா, அவர் ஏதோ ஓரம் கட்டப்பட்டு விட்டார் அப்படிங்கிற மாதிரி அதிருப்தி ஏதாவது இருக்குதா? எனக்கு தெரியலங்க, எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, சரி, இதுக்கு இப்போ இந்த 27க்குமான கேண்டிடேட்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா பாஜகல? இங்க இல்ல போன தடவை வந்து எல் முருகன், தமிழிசை எல்லாரையும் நிக்க வச்சாங்கல்ல, கவர்னர்லேருந்து அங்க வந்தாங்க, அது மாதிரி இந்த தடவை என்ன பண்ணுவாங்க? ஸ்டார் கேண்டிடேட்டா கொஞ்சம் கொண்டு வரணும்னா இல்ல நீங்க சொல்றீங்க எல் முருகனுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படியே பார்த்தா ரெண்டு தானே பார்க்குறோம். ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் வாய்ப்பு இருக்கு, இவருக்கு ஆவடியில் யார் நிற்க போறாங்கன்னு தெரியாது எனக்கு. ஓகே, ஸோ இருப்பாங்க கேண்டிடேட்ஸ், இருப்பாங்க ஓரளவு கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. சரி, பொறுத்து இருந்து பார்க்கலாம் எப்படி என்பதை. நன்றி. இதுவரை கருத்து கணிப்பாளர் திரு ஜேவிசி ஸ்ரீராம் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.